எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுக அடுத்த தேர்தல் சரிவின் விரிவில் அழிவின் விளிம்பில் அஸ்தமனத்தில் படுபாதாளத்தில் போய் நிற்கும். இதுவரை சந்திக்காத ஒரு பேரழிவும் அபாயமும் வர்ற தேர்தலில் எடப்பாடி தலைமையில் கிடைக்கும். பிஜேபியினுடைய பேரில் தான் செங்கோட்டையன் அவர்கள் போகிறாங்க, மற்ற அமைச்சர்களும் அதிமுகலேருந்து போகிறாங்க. அந்த அளவில் தான் இருக்குது. இப்போ டிவிகேவை பற்றி விஜயை பார்த்து திமுக பயப்படுதுன்றீங்க, பயம் இருக்குதுன்றீங்க. ரூபா கொடுத்து கூட்ட வேண்டியது இருக்கு. அவருக்கு தானாக வருகிறது ஒரு கூட்டம். அந்த கூட்டங்கள்லாம் ஓட்ட மாறாதுன்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க. பட் அப்ப பெரியாரை இருட்டடிப்பு செய்கிற உனக்கு ஒரு தலைவன் புதுசா வந்தவன் பெரியார் தான் எனக்கு ரோல் மாடல் கொள்கை தலைவர்னு சொன்னா அவனை தூக்கி. பிஜேபியை பத்தி பெருசா பேசல, அவர் திமுக மட்டும் தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு. அதிமுகவையும் பெருசா பேசுறது இல்ல. அதிமுக பிஜேபி தான் பண்றான். இல்லைன்னா பிஜேபி கூட ஏன் கூட்டணி வைக்க ஒத்துக்கிட்டான் எடப்பாடி பழனிசாமி? இல்ல இப்ப விஜய் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு எவ்வளவு இருக்கு? அவருக்கு வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதாமா? வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் தலைவர் நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நான் தலைவர் எல்லாம் கிடையாது. இருக்கட்டும் சார், சிறந்த தலைவர் தானே. அதெல்லாம் கிடையாது. ஒரு ஆளுமை தானே அரசியல்ல. சார், அதிமுக வந்து தொடர்ந்து எங்கள் கட்சியில் மிகப்பெரிய பலமான கட்சி இணை போகுது அப்படின்லாம் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. எடப்பாடி அவர்களும் எல்லா தளங்கள்லையும் பிரச்சாரம் பண்ணும்போதெல்லாம் சொல்லிட்டு தான் இருந்தாப்புல. ஆனால் இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருந்து பிரிஞ்சு போனவங்கலாம் போய் டிவிகேல இணையிற மாதிரியான சூழல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ கூட செங்கோட்டையன் அவர்கள் கூட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அங்கே போய் இணையிறதாகவும் சொல்கிறாங்க. இன்னும் சில முன்னாள் எம்எல்ஏக்கள்லாம் நாளைக்கு போய் இணையிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இது உண்மை நிலவரம் தான் என்ன? அதிமுக அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக தான் இருக்கும்? அதிமுக அரசியல் தளத்தில் அடுத்த எலெக்ஷனில் என்ன நிலைப்பாடு எடுக்க வாய்ப்பு இருக்குது? அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுக அடுத்த தேர்தல் சரிவின் விரிவில் அழிவின் விளிம்பில் அஸ்தமனத்தில் படுபாதாளத்தில் போய் நிற்கும். அந்த கட்சிக்கு இதுவரை சந்திக்காத ஒரு பேரழிவும் அபாயமும் வர்ற தேர்தலில் எடப்பாடி தலைமையில் கிடைக்கும். மக்கள் அந்த முடிவெடுத்து விட்டார்கள். மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் என்றால் தொண்டர்களை முடிவெடுத்து விட்டார்கள். இப்படி கட்சியை ஒருங்கிணைக்க மறுப்பதும் விலகிச் சென்றவர்களை கட்சியில் சேர்க்கவும் முட்டுக்கட்டையாக இருப்பது மட்டுமல்ல, மூர்க்கத்தனமாக பேசுவதும் அந்த கட்சிக்கு இதெல்லாம் புதிய அனுபவம். ஜெயலலிதா யாரை அவங்கள காயின் பண்ணி எதிர்த்தாரோ அவருக்கு பேர் ஆரம் வீரப்பன். அவர் பெரியார் காலத்தில் பெரியாருக்கு கணக்கு பிள்ளை, எம்ஜிஆருக்கு கணக்கு பிள்ளை, அருளாளர்னு தான் சொல்லுவாங்க, ஆரம்பின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய ஆற்றலாளர் அவர். ஜெயலலிதாவுக்கு கவுண்டராக அவர் தான் நின்னார் ஜானகி பின்னாடி. அவங்கள கூப்பிட்டு கல்வி அமைச்சராக்கிட்டாங்க. எம்ஜிஆரை எதிர்த்து கட்சி தொடங்கின எஸ்டிஎஸ் தூக்கி பக்கத்தில் வச்சு அமைச்சராக்கி அழகு பார்த்தாங்க. தஞ்சாவூர் உலகத்தமிழ் மாகாணத்தை நடத்துகிற பொறுப்பை எஸ்டிஎஸ்கிட்ட கொடுத்தாங்க. இதுக்கு பேர் தான் டெமோக்ரஸி, ஜனநாயகம். ஜனநாயகமே இல்லாத ஒரு பணநாயகம் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் ஆளுமையான தலைவர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஆளுமையும் கிடையாது. ஒரு திருக்குறள் சொல்லுங்க. இல்லை, கட்சியை வந்து தொடர்ந்து 4 வருஷமா 5 வருஷமா அவர் ஜெயலலிதா அவங்க மறைவுக்கு அப்புறமும் அந்த ஆட்சியை தக்க வச்சதுல மிகப்பெரிய பங்கு. தக்க வச்சது மோடியும் நீதிமன்றமும். நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டில் குற்றியரும் கொலையுருமா கிடந்துச்சு. மோடிக்கு கண்ணசவியில் கஞ்சாடையில் இந்த கட்சி ஆட்சி நிலைச்சது. அவங்களுக்கு திமுகவின் மீது இருக்கிற பகையை எடப்பாடிக்கு நன்மை செய்வதன் மூலம் பழிதீர்த்து கொண்டது மோடி தரப்பு. இல்லை, மோடி தரப்புன்னு சொல்லும் போது முந்தா நாள் தான் செங்கோட்டையன் அவர்களும் நான் போய் டெல்லிக்கு போகலை, டெல்லி தலைமை தான் என்னை அழைச்சிச்சு அப்படின்னு சொன்னார்.
ஆனா இந்த சமயத்துல செங்கோட்டையன் வந்து டிவிகேக்கு போறது ஏற்கனவே சங்கி அப்படின்னு விஜய் தரப்ப சொல்லிட்டு தான் இருக்காங்க. திமுக சார்பில் இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இவரு செங்கோட்டையன் போறத இப்போ திட்டமிட்டு செய்கிற பிரச்சாரம். தம்பி விஜய்கிட்ட அப்படி எந்த அடையாளமும் என் கண்ணுக்கு தெரியல. இல்ல இப்போ அதிமுக இருந்து போகும்போது அவங்க இன்னும் பிஜேபி சாயல் இருக்குன்னு குத்துறதுக்கான அதிமுகவுக்கு பிஜேபி சாயல் எல்லாம் இல்லையே. அதிமுகவுக்கு அது குணமும் இல்லையே. லேடியா மோடியான்னு கேட்டவங்க இல்ல ஜெயலலிதா. பிஜேபி கட்சியினுடைய செகண்ட் ஃபேஸ் அருண் ஜேட்லி, இந்தியாவுடைய பினான்ஸ் மினிஸ்டர், இந்தியாவுடைய அட்டர்னி ஜெனரல். ஜெயலலிதா வீட்டுக்கு வந்தாரு. எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டாங்க. கூட்டணி பற்றி பேச சொன்னாங்க. இங்க பாருங்க, நீங்க இந்தியாவுடைய பினான்ஸ் மினிஸ்டர், நான் தமிழ்நாட்டினுடைய சீஃப் மினிஸ்டர், உங்களுக்கு எனக்கு இருக்கிற உழவுதான், கூட்டணி எல்லாம் பேசுறதுக்கு இங்க இடம் இல்லைன்னு சொல்லி வெளியே அனுப்பிட்டாங்களே. அதிமுக என்ன பிஜேபி சாயல் இருக்கு? அதெல்லாம் கிடையாது. இல்ல இப்போதைக்கு இப்போ நீங்க கூட சொன்னீங்கல்ல, மோடி அவர்கள் தான் அந்த 5 ஆண்டு கால ஆட்சியை காப்பாத்தினாரு. அப்படின்னா அந்த அந்த ஊடுருவல் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? ஊடுருவல் அவங்க ஒரு கட்சியை எந்த மாநிலத்துல எந்த கட்சி செல்வாக்கோட இருக்கோ அந்த கட்சிக்குள்ள ஊடுருவி உடைத்து உருக்குலைத்து அந்த கட்சி இருக்கிற இடத்துல தான் வந்து குந்தணும்னு நினைக்கிற இந்த கட்சிக்கு பேரு தான் பாஜக. அதைத்தான் செய்துட்டு இருக்காங்க. அதிமுக உடைச்சிட்டாங்க. இப்போ 4 உடைச்சிட்டாங்க. இல்ல அதான் அதிமுகவை பாஜக உடைக்குது. இப்போ பிஜேபியினுடைய பேரில தான் செங்கோட்டையன் அவர்கள் போறாங்க, மற்ற அமைச்சர்களும் அதிமுக இருந்து போறாங்க. தலைமை அந்த அந்த அப்படி இல்ல. அன்னைக்கு ஒரு நேற்றுக்கு ஒரு சூழல், இன்னைக்கு சூழல் மாறி இருக்கு. ஏன்னா வெற்றி பெறுகிற இடத்திற்கு தாவேக்கா வரும் என்கிற ஒரு நம்பிக்கை இன்றைக்கு புலப்பட்டு விட்டது தமிழ்நாட்டு மக்களுக்கு. அதனால ஒரு அசைக்க முடியாத அரசியல் சக்தியாக ஆர்த்தெழுந்து நிற்கிறான் தம்பி. அந்த கட்சியை சரியாக வழிநடத்துறதுக்கு நல்ல சீனியர்லாம் வேணும்னு விரும்பி அண்ணனை கூப்பிடுறாங்க. அண்ணன் போறாரு. அந்த அந்த அளவுல தான் இருக்கு. இப்ப டிவிகே பத்தி விஜயை பார்த்து திமுக பயப்படுதுன்றீங்க, பயம் இருக்குதுன்றீங்களா? பயப்படுறது தப்பு இல்லையே. ஒரு வலிமை வாய்ந்த சக்தி வந்திருக்கு. அந்த சக்தியை எதிர்கொள்வதற்கு திமுக ஆயத்தமாகி தீரணும். இல்ல, ஏன்னா அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க இப்போ 10% வாக்கு தான் வாங்க முடியும், 10 சீட்டு கூட வாங்க முடியாதுன்னு சொல்லும் போது ஏன் விஜய் பார்த்து பயப்படணும்? ஒரு ஃபோர்ஸா வந்துட்டாருங்க அவரு. தமிழ்நாடு வரலாற்றுல யாருக்கும் கூடாத ஒரு கூட்டம் அவருக்கு திரளுது. உங்களுக்கு நான் இப்போ நாஞ்சில் சம்பத்து பேச போறேன் திமுக கூட்டத்தில், கூட்டத்தை கூட்ட வேண்டியது இருக்கு. ரூபா கொடுத்து கூட்ட வேண்டியது இருக்கு. அவருக்கு தானாக வருகிறது ஒரு கூட்டம். அந்த கூட்டங்கள்லாம் ஓட்ட மாறாதுன்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதான் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த கூட்டம் ஓட்டாகவும் மாறும், அவர்களை எதிர்ப்பவர்களுக்கு வேட்டாகவும் மாறும். இல்ல நீங்க ஒருவேளை விஜய் சார்பா எதுவும் ஒன் சைடா எடுக்கிறீங்களா என்ன? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. விஜய் கட்சி தொடங்கிய அன்றைக்கே நான் அவரை பாராட்டினேன். பெயர் வைத்ததற்கு, வாகைப்பூவை கொடியில் வைத்ததற்கு, யானையை கொடியில் வைத்ததற்கு, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொல்லி சொன்னதற்கு பாராட்டினேன். நெல்லிக்காய் துவர்க்கும், பாகற்காய் கசக்கும், வெள்ளம் இனிக்குங்கிறது எப்படி உண்மையோ அந்த உண்மையை சொன்னேன். வேற ஒன்றும் எனக்கு நோக்கம் இல்லை. இல்லை, அதான் நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா இடையில கூட ஒரு இன்டர்வியூவில், இப்போ நீங்கள் திமுகவில் இணைஞ்சி செயல்பட்டு இருந்தீங்க போன எலெக்ஷன். இணையலைண்ணா, திமுகவினுடைய ஆதரவாக செயல்பட்டு இருந்தீங்க. இப்போ திடீர்னு விஜயை பேசும்போது அந்த அந்த டோன் தெரியுது இல்லை, ஒருவேளை இந்த நிலைப்பாடு எடுக்கிறீங்களோ? ஏன்னா அவர் வேற. சொல்லுங்க. விஜயனுடைய நல்ல நடவடிக்கைகளை நான் பாராட்டுறேன், அவ்வளவுதான். இல்ல, அவரு அரசியல் ரீதியா எந்த முடியும் நான் எடுக்கல, இதுவரைக்கும் எடுக்கல. ஏன்னா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, திராவிட கட்சிகளுடைய நீட்சி விஜய் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா அவரு தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருக்காரு. பெரியாரை தவிர வேற எந்த அரசியல், பெரியார் படத்தை மட்டும் வச்சிருக்காரு. அது சார்ந்த அரசியல் கொள்கைகள் எதுவும் வச்சிருக்கிறாங்கிற. பெரியாரை வச்சதே பெரிய வெற்றி இல்ல. பெரியாருக்கு நீ காவி வண்ணம் பூசுற, பெரியாருக்கு காவி வண்ணம் பூசுற, பெரியார கொச்சப்படுத்துற, பெரியார இருட்டடிப்புக்குள்ளாக்குற, நீ காசி சங்கமம்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கவனை கூட்டிட்டு போய் அங்க கொண்டு போய் பிரச்சாரம் பண்ற. நீ சௌராஷ்டிரா சங்கம்னு சொல்லி அரசு பணத்துல தமிழ்நாட்டில் இருக்கவங்களை கூட்டிட்டு போற. நீ அப்ப பெரியார இருட்டடிப்பு செய்கிற உனக்கு
ஒரு தலைவன் புதுசா வந்தவன் பெரியார் தான் எனக்கு ரோல் மாடல், கொள்கை தலைவர்னு சொன்னா அவனை தூக்கி வச்சு கொஞ்சல்ல செய்யணும் நீங்க. இல்ல முதல்ல ரெண்டு திராவிட கட்சிகளுக்கு எதிராக ஒரு தமிழக வெற்றி கழகம்னு, தமிழகமும் திராவிடமும் ஒண்ணு தானே. இல்ல அவங்க அதை தானே குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. இல்லைங்க, தமிழ் தேசியம்னு சொன்னான் சீமான். ஆமா, நான் திராவிட தேசியம் சொல்றேன். தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் ஒண்ணுதான், தமிழகமும் திராவிடமும் ஒண்ணுதான். இல்ல அதை தானே அவங்க சீமானே அதானே சொல்றாப்புல, தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒண்ணு இல்ல, திராவிடம் வேற தமிழ் தேசியம் ஒண்ணு இல்லைன்னு அவனுக்கு அறிவு இல்லாததுனால சொல்றான். அறிவுள்ள நான் சொல்றேன் தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் ஒண்ணுதான். அவன் ஒன்னும் படிக்காம பேசுறான், நான் படிச்சுட்டு பேசுறேன். இல்ல வேற எந்த நிலைப்பாடுகள்ல விஜய் கட்சியின் வந்து திராவிட நீட்சின்னு வேற எந்த கொள்கை அடிப்படையில் சொல்ல முடியும்? பெரியாரை மட்டும் வச்சு நம்ம சொல்லிட முடியுமா? அந்த 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 போட்டோ வச்சாலே நம்ம சொல்லிட முடியுமா? அம்பேத்கரை வச்சிருக்காரு. இல்ல அம்பேத்கர் திராவிடம் எப்படி சொல்லிட முடியும்? பெரியார் எதை சிந்தித்தாரோ அது மாதிரி சிந்திச்சவர். ஆண்டவன் பேரால் ஆதிக்கத்தின் பேரால் ஆண்டாண்டு காலம் அழுத்தப்பட்ட மக்களுக்கு விடுதலை வேணும்னு கேட்டார் அம்பேத்கர். அதற்கு நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டம் வைத்தார். அதைத்தான் பெரியார் செய்தாரு. இந்த பக்கம் காமராஜரை வச்சிருக்காரு. காமராஜர் குடியாத்தத்தில் எம்எல்ஏ ஆனது எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? குலக்கல்வி திட்டம் என்கிற திட்டத்தை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி முதலமைச்சராக இருக்கும்போது முன் வர்றார். இந்திய ஆதிக்கத்தை கொண்டு வர்றார். இவனை வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லி மக்கள் கொதிக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே கலகம் முழுகிறது. காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே அண்ணாவும் பெரியாரும் ஊடுருவுறாங்க. இன்னொருவர் துப்பாக்கியில வாங்கி சுடுவது மாதிரி இது சுட்டாங்க. ராஜாஜி வெளியேற்றப்பட்டார். காமராஜர் முதலமைச்சர் ஆயிட்டார். 6000 பள்ளிகளை மூடினார். யாரு? ராஜாஜி. 10,000 பள்ளிகளை திறந்தார் காமராஜர். அவர் முதலமைச்சரானா போதாது இல்ல, எம்எல்ஏ ஆகணும்ல. காமராஜருக்கு அந்நியமான குடியாத்தத்தில் போய் நின்னார். குடியாத்தத்தில் நின்ற காமராஜரை வெற்றி பெற்றார் என்றால் காங்கிரஸ் தயவினால் இல்லை, பெரியார் அண்ணா தயவினால. குணாளா குலக்கொழுந்தே சென்று வா வென்று வா என்று அண்ணா சொன்னார். பச்சை தமிழர் வெற்றி பெற வேண்டும் என்று பெரியார் சொன்னார். ஆகவே காமராஜர் தான் இந்த நாட்டில் கல்வி கண் திறந்தவர். அவரே தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்து கொள்கைகளை மதிச்சார், காங்கிரஸாக இருந்தாலும் கூட. இது திராவிட இயக்கத்தினுடைய வெற்றி, எங்க கொள்கைக்கு கிடைத்த வெற்றி. அந்த 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 நீட்சி அந்த அந்த தொடர் வந்து விஜய்கிட்ட இருக்கு. அது அது வேற இப்போ நீங்க மற்ற கொள்கை தலைவர்கள் சொல்லியிருக்காங்கல்ல, இப்போ அஞ்சம்மாளா இருக்கட்டும், இவங்களை எல்லாருமே நீங்க ஒரு சாதிய ஓட்டை கவர் பண்றதுக்காக மட்டும்தான் இதை வச்சிருக்கிறதா தான் சொல்றாங்க. திமுக சார்பில் அந்த அந்த குற்றச்சாட்டு தான் வைக்கப்படுது. சாதிய ஓட்டை கவர் பண்றதுக்காக தான் வச்சிருக்காரு, வேற என்ன கொள்கைக்காக அவங்களெல்லாம் வச்சிருக்கணும்? நீங்க பெரியாரை சொல்லிடலாம், அம்பேத்கரை சொல்லிடலாம், இப்போ மற்ற 2 பேரையும் ஏன் வச்சிருக்காங்க? அந்த அந்த கொஸ்டினுக்கு அவங்ககிட்ட பதில் இல்லை. அப்போ நீங்க அம்பேத்கருக்கு சமத்துவ நாள் எதுக்கு கொண்டாடுறீங்க? காமராஜருக்கு கல்வி நாள்னு ஏன் கொண்டாடுறீங்க? ஏன் 4 வேலு நாச்சியாருக்கு நீங்க சிலை எழுப்புறீங்க? அதெல்லாம் சும்மா ஒரு குறை சொல்லணுங்கிறதுக்காக குறை தேடுறாங்க, அவ்வளோ. இல்லை, அப்புறம் அவர் வந்து இப்போ போன மீட்டிங்கில் கூட பிஜேபியை பற்றி பெருசாக பேசலை. அவர் திமுக மட்டும்தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு, அதிமுகவையும் பெருசாக பேசுறது இல்லை. அதிமுக முடிஞ்சு போச்சு. அதிமுக செத்த பாம்பை எதுக்கு அடிக்கணும்? இல்லை, ரெண்டுமே ஆளுமையான கட்சிகள் தானே. இல்லை, ஆளுமையான கட்சி கிடையாது ஏடிஎம்கே, முடிஞ்சு போச்சு அது. இல்லை, நீங்கள் 2021 அவங்க 2021 மாதிரி அதுக்கு பிறகு இப்போ இருக்கா? 13 இடத்துல 3வது இடம் பார்லிமெண்ட்ல. கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் 4வது இடம். திருநெல்வேலியில் டெபாசிட் போச்சு. அதெல்லாம் கிடையாது. அதிமுக குட்டி சூறாக்கிட்டான் கெட்டிக்கார எடப்பாடி. கேசி பழனிசாமி அவர்களும் இணைறதா சொல்றாங்களா? இணைவாரு. அவருக்கு வேண்டாமா? அவருக்கு அரசியல் இருப்ப புதுப்பிச்சுக்கிடுவாரு. எம்ஜிஆர் காலத்து எம்எல்ஏ எம்பி போவாரு. இல்லை, ஏற்கனவே நீங்கள் சொல்கிறீங்க பிஜேபி தான் அதிமுகவை உடச்சிச்சின்னு சொல்கிறீங்க, அப்புறம் பழனிசாமியையும் ஆளுமை இல்லைன்னு சொல்கிறீங்க. இது முரண்பாடாக இருக்குல்ல? எப்படி?
பழனிசாமி ஆளுமை இல்லைன்னு சொல்லுது முரண்பாடா? இல்ல இப்போ பிஜேபி தான் அந்த வேலையை பண்ணுதுன்னா அப்போ அது எங்க பிஜேபி தான் பண்றாங்க. இல்லைன்னா பிஜேபி கூட ஏன் கூட்டணி வைக்க ஒத்துக்கிட்டான் எடப்பாடி பழனிசாமி? பயமா கூட இருக்கலாம்ல. எதுக்கு பயம்? 26 இடத்துல ரைடு பண்ணா அந்த அளவு கூட்டணி வச்சுக்கிட்டான். ஆமா, மாநில கட்சியை பலவீனப்படுத்துதாங்க பிஜேபிக்கு அரசியல். நீங்க மிரட்டும் போது என்ன பண்ண முடியும்? ஆமா, மிரட்ட நிதிஷே பணிஞ்சிட்டாரு, பின்ன நீ பணிய மாட்டியா? நீ நிதிஷுக்கு 101 தொகுதி, பிஜேபிக்கு 101 தொகுதி. இன்னைக்கு பிஜேபி அது பெரிய இடம், நிதிஷ் கட்சியோட பெரிய கட்சி ஆயிடுச்சு. அவருக்கு கையில் இருந்த உள்துறை போயிடுச்சு. ஆட்சி யாரு? நிதிஷ் முதலமைச்சர், ஆட்சி பிஜேபி ஆட்சி. அது மாதிரி தமிழ்நாட்டிலையும் கொண்டு வருது பாக்குறாங்க. எடப்பாடிக்கு 90, அதிமுக 90, பிஜேபிக்கு 90ன்னு அறிவிக்க போறாங்க. அப்போ திமுக வந்து அதிமுகவை ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்கல்ல, அதாவது திராவிட கட்சியில இருந்து அவங்க வேற ஒரு தளத்துக்கு போயிட்டாங்க, அவங்க திராவிட கட்சியா செயல்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி. அது சொன்னதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமிக்கு நடவடிக்கை. சங்கராச்சாரியரை கைது செய்தவங்க ஜெயலலிதா. இவன் சங்கராச்சாரியார் மயிலாடுதுறையில குளிக்க போறான்னு இவனும் குளிக்க போனவன் யாரு? எடப்பாடி பழனிசாமி. அதனால இவருக்கு நடவடிக்கை பூரா சனாதனத்துக்கு ஆதரவா தான் இருக்கு. இல்ல தமிழக வெற்றி கழகம்னு வைக்கிறது பதில் ஏன் திராவிட வெற்றி கழகம்னு வச்சிருக்க கூடாது? யாரு? விஜய். திராவிட நீட்சின்னா இல்ல அது அவரு இல்ல திராவிடத்துக்கு திராவிட கட்சிகளுக்கான முரண்பாடா தான் நான் நிக்கணும், அவங்களுக்கு எதிராக நிக்கணுங்கிற ஒரு திட்டமிடல் இருந்திருக்கலாம்ல. அப்படி இருந்து அது அவர்கிட்ட கேட்டாதான் தெரியும், நமக்கு என்ன தெரியும். தமிழக வெற்றி கழகம் நல்ல பேரு. இல்ல நீங்க திராவிட நீட்சின்னு சொல்றதுனால சொல்றேன். ஆமா, திராவிட இயக்கத்தினுடைய நீட்சி தான். இல்ல இப்ப விஜய் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு எவ்வளவு இருக்கு? அவரு வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? வெற்றி பெறுவாரு. அதிமுகவை கூட சஜிட்டு அந்த இடத்துல அவர் வந்து உட்கார்ந்துருவாரு. திமுகவை அப்போ அபகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. யாரு? விஜய். ஏன் அபகரிக்கணும்? அது ஒரு பெரிய இயக்கம்ங்க. அது 1000 புரை கண்ட இயக்கம், அப்படியெல்லாம் அபகரிக்க முடியாது. இப்பதான் முன்னாள் எம்எல்ஏக்கள் எல்லாம் போயிட்டு தானே இருக்கிறாங்க. அது பழக்கம் தான். அது கலைஞர் சொல்லுவார், நரி வரியாவதும் பரி நெறியாவதும் இயல்புதான் பாரு. இல்ல ஏற்கனவே ஒரு எம்ஜிஆர் மாதிரியான ஒரு மேனரிசம் காமிச்சிட்டு இருக்காருல்ல விஜய். ஆமா, அதனால அந்த வாக்குகளை அறுவடை செய்யறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குல்ல அதிமுகவுடைய. இப்ப அபண்டன்ட் த மாஸ் லீடர் ஆயிட்டாரு தம்பி விஜய். தேர்தலில் இதுக்கு முன்ன நின்னதில்லை, இப்பதான் தேர்தலை காண போறாரு. களத்துல தெரிஞ்சிடும். அது வரைக்கும் நீங்களும் பொறுக்கணும், நானும் பொறுக்கணும். உங்களுடைய நேரத்தை ரொம்ப செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.